ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச ஊடகவியலாளர் திரு சதீஷ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்களோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். கோவை இந்துஸ்தான் கல்லூரியை சேர்ந்த 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய அமுதன், அந்த மாணவரை அந்த கல்லூரியோட பிற மாணவர்கள் சேர்ந்து ஒரு 20 பேர்கிட்ட சேர்ந்து அவர் அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. இந்த சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது. அதுக்கு காரணம் போதைப் பொருள் பயன்பாட்டு அந்த கல்லூரியில் இருக்குது. அதை இவர் யார் அதை பயன்படுத்துகிறா, யார் விற்கிறான்றதை நிர்வாகத்திட்ட காட்டி கொடுத்துட்டாரு. அதனால தான் இந்த தாக்குதல் நடந்தது, கொலை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பெற்றோர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. யார் யார் கஞ்சா விற்கிறாங்கன்னா, என் பையன் கஞ்சா சார் விற்கிறான், அவன் பயந்துட்டு அங்க இருக்கிற பசங்க பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லிட்டான் சார். இது உனக்கும் எனக்கு தான் தெரியும், இது ரகசியமா நாங்க வச்சுக்கிறோம், நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, நாங்க காட்டி கொடுக்க மாட்டோம், நீங்க தைரியமா போங்கன்ட்டாங்க சார். என் பையனும் வந்துட்டான் சார். என் பையன் சார், நீ போயிடுங்க, நீ ஒரு வாரம் கழிச்சு வாங்கணுன்னு என் பையன் சார் இன்டர்னல் எக்ஸாம் இருக்குப்பா, நான் ஒரு 3 நாள் தங்கி என் ஃப்ரெண்டு ரூம்ல தங்கியிருந்து நாங்கள் அப்படியே அங்கே ரூம் பார்த்துட்டு வந்துடுறோம்பா அப்படி சொன்னாங்க. நேற்று அந்த ரூம்ல இருந்து வெளியே வரும்போது 2 பேரும் ஸ்டீமனுங்கிறவனும் இவனும் காலேஜ் கிளம்பி வரந்தாங்க சார். அந்த விஷயத்த அவங்க பசங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க சார், உங்களை பத்தி இது மாதிரிலாம் அந்த பையன் எழுதி கொடுத்துட்டான், அவன் அப்ரூவ் ஆயிட்டான் அப்படின்னு சொன்ன உடனே சொன்ன உடனே சார் 20 பேர் சார், 20 பேர் பைக்ல அந்த பையனை அடிச்ச உடனே அவன் ஓடிட்டான் சார். என் பையனை வண்டியில தூக்கி உட்கார வச்சு கூப்பிட்டு போயிட்டு சார் கிரவுண்ட்ல வச்சு சார் இரும்பு ஆடாலையும் கத்தியாலையும் குத்தி துடிக்க என் பையனை கொண்டுட்டானு சார். அந்த பையன் சார் மறைஞ்சிருந்து பார்த்துட்டு இன்னைக்கு வாக்குமூலம் சொல்லிட்டான் சார். அவனுலாம் ஒண்ணுமே பண்ணல, அவன் யாரையும் அடிக்கல, எனக்கு தெரியும், எதனாலும் என்கிட்ட சொல்லிடுவான், ஆனா என் கண்ணு முன்னாலே என் அடிச்சு கொண்டுட்டானுவன் நான் பார்த்தேன். இன்னொரு பங்கு கல்லூரியும் காவல்துறையும் அரசாங்கமும் கொலை செய்யப்பட்ட மாணவர்களுக்கும் கொலை செய்தவர்களுக்கும் ஏற்கனவே முன்பகை இருக்குது, தகராறு இருக்குது. சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக கொலை செய்யப்பட்ட மாணவர் மீதும் புகார் இருக்குது, அவரு நடவடிக்கையும் சரியில்லை அப்படின்னு சொல்லி காவல்துறையும் கல்லூரியும் சொல்லிட்டு இருக்குது. இது குறித்து இன்னைக்கு சட்டமன்றத்திலே எதிர்க்கட்சி தலைவர் கேள்வி எழுப்பினார். கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், நேற்று 20 பேர் கொண்ட கும்பலால, அதுவும் அவர் கூட படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க, வர சொல்லியிருக்கிறாங்க. அப்போ மாணவர்கள் மத்தியில் போதைப் பொருள் விற்கிற சிலரை பற்றி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க, தகவல் வாங்கியிருக்கிறாங்க. அந்த தகவலை ரகசியமா வச்சு குற்றவாளிகளை பிடிச்சு போதைப் பொருள் விவரங்களை நம்ம திங்கட்கிழமை குடும்பம் இங்கே பேசுங்க. இப்போதைக்கு முடிச்சிடறேன். என்னன்னு மட்டும் சுருக்கமா சொல்லுங்க. என்னன்னு எந்த கூட துறைக்கு அனுப்ப போறோம் இல்ல, நீங்க கொடுத்திருக்கிற இல்ல இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் துறைக்கு அனுப்பப்பட்டு முறையான விவரங்கள் மென்ஷன் பண்ணுங்க. ஒரு 4 இன்சிடென்ட் இருக்கு, மென்ஷன் பண்ணுங்க. இந்த 3 நாட்கள் மட்டும் 4 இன்சிடென்ட் இருக்கு, அதை மட்டும் மென்ஷன் பண்ணிடுறேன். போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துல தான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக நடந்துக்கிறதுன்னு இந்த அரசு ஒரு விளக்கம் கொடுக்கணும். இனியும் இது மாதிரி சம்பவங்கள் நடக்காம இந்த அரசு பார்த்து கொள்ள வேண்டும். மாணவர் அமுதனுடைய கொலைக்கு கண்டிப்பாக நீதி கிடைக்க வேண்டும். ஆனா அரசு தரப்புல இருந்து, அதாவது ஆளுங்கட்சி தரப்புல இருந்து உரிய பதில் எதுவும் கிடையாது. நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? முதல்ல 20 பேர் சேர்ந்து கொன்னாங்கன்னாங்க. 20 பேர் சேர்ந்து கொன்னதை மறுபடியும் ஒருத்தரால் கொல்ல முடியும்னா அதை இன்னைக்கு சட்டமன்றத்தில் அமைச்சர் ராஜ்மோகன், அதுவும் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர், மாணவர்களோட உரையாடக்கூடியவர், ஒரு சிறந்த தமிழ் பேச்சாளர்னு சொல்கிறாங்க. அவர் வார்த்தைகளை எவ்வளவு கவனமாக பயன்படுத்தார் நமக்கே தெரியும். ஆனால் அவர் இது ஒரு கோஷ்டி மோதல் அப்படின்னு ஒரு புள்ளியில் அங்கே அதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறாரு. கோயம்புத்தூர் மாவட்டம் இந்துஸ்தான் கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களிடையே ஏற்பட்ட
மோதல் காரணமாக ஏற்பட்ட ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து உட்காருங்க ஒரு சின்ன அறிக்கையை நான் கீழ்கண்டவாறு தெரிவித்துக் கொள்கிறேன். படிங்க. இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் ஒரு குயிக் ரெஸ்பான்ஸ் இந்த அவையில வைக்க ஆசைப்படுறேன். இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அது யாரை காப்பாற்றுறதுக்காக எதற்காக அப்படிங்கிறத விட அந்த வார்த்தை வந்து மீண்டும் அந்த மாணவர் அமுதன் என்பவரை கொலையாக கொண்டிருக்கார் அந்த அர்த்தத்தில் தான் நம்மளால் பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து வெறுமனே இன்னைக்கு நடக்கக்கூடியது இல்லை. இந்த கேஸ் ஆரம்பிச்சுக்குது ஜூலை 21 ஆரம்பிக்குது. நீங்கள் அதுலேருந்து பார்த்தா தான் இந்த கேஸை நம்ம வந்து புரிஞ்சுக்க முடியும். இப்போ இந்த கேஸில் வந்து கல்லூரி நிர்வாகம், இந்துஸ்தான் கல்லூரியோட நிர்வாக தரப்புலேருந்து அவங்களுடைய முதல்வர் டாக்டர் ஜெயா அப்படிங்கிறவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்குறாங்க. போலீஸோட எஸ்பி பவன்குமார் ரெட்டி அவர் ஒரு தகவல் சொல்கிறாரு. அதற்கு பின்னாடி ரொம்ப மிக முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டியது இறந்து போன அமுதன் அந்த மாணவரோட தாய் தந்தையர் இவங்களோட பேட்டி. இது மூன்றுமே நீங்கள் எடுத்து பார்க்க வேண்டியிருக்குது. இதில் முதல்ல ஒரு இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையிலேருந்து மீடியாவில் பரப்பப்பட்டது இல்லை, இன்றைக்கி காலையிலேருந்து நமக்கு தெரிய கிடைத்ததுன்னா போதைப் பொருள் பயன்படுத்தியவர்களை இவர் அடையாளம் காட்டினார், தகவல் தெரிவித்தார் கல்லூரி நிர்வாகத்திற்கு. அதனால் அந்த ரகசியம் கல்லூரி நிர்வாகத்துக்கும் நமக்கு மட்டும்தான் இருக்கும், அது வந்து வெளியில் போகாது, அப்படி போச்சுன்னா அது பிரச்சனையாகும், அந்த மாணவரோட லைஃபுக்கும் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுலாம் ஒரு பக்கம் இருந்து அது வெளியே போய் தான் இந்த மாணவர் அடித்து கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான் செய்தி. இதை வைத்து தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள் வந்து அங்கே சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பினார். அதை வந்து அவர் வந்து பொதுவாக உடனடியாக அது வந்து கோஷ்டி மோதல் அப்படின்னு ராஜ்மோகன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முடிகிறாரு. ஏன் அப்படி ஒரு கோஷ்டி மோதல் அப்படிங்கிறாருன்னா போலீஸோட கதை வருது. போலீஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, சம்பந்தப்பட்ட அமுதன் அவரும் இன்னொரு 5 மாணவர்களும் போய் இளவரசன் அப்படிங்கிற மாணவர் வந்து வெளியில ரூம்ல தங்கிட்டு இருக்காரு, அவரை போய் காலையிலே போய் அடிச்சு மாஸ்க் போட்டு அடிச்சு அங்க இருந்த செல்போனை பறிமுதல் பண்ணிட்டு வந்தாங்க. அப்போ அந்த மாஸ்க் விலங்குல அமுதன் வந்து அடையாளம் காணப்பட்டார். அதற்கப்புறம் அதே நாள்ல 10 மணி போல வந்து இவரை வந்து 20 பேர் கொண்ட அந்த மாணவர்கள் வந்து அடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு கோஷ்டி மோதல் தான், இதுக்கு முன்னாடி முன்பகை இருந்ததாங்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக போலீஸ் இந்த மாதிரி ஒரு கதை சொல்லுது. அதே நேரத்தில் இன்னொரு செய்தியும் வந்தது. என்ன செய்தி அப்படின்னா, கல்லூரியில் சமையலறையில் இந்த போதைப் பொருள் யாரெல்லாம் பயன்படுத்தினான்னு தகவல் சொன்னதாகவும் கல்லூரி நிர்வாகத்தை சொன்னதாக ஒரு தகவல் இல்லை. அது எப்படி உருவாகுது அப்படின்னா, கல்லூரியில் சமையலறையில் பண்ணிட்டு இருக்கிற இந்த வடக்கிந்திய தொழிலாளர்கள் அப்படிங்கிறாங்க, அங்கே அவங்க வந்து போதைப் பொருள் பயன்படுத்தியதை இவரும் இன்னொருத்தரும் பார்த்துருக்காங்க. அது குறித்து சண்டையாகி அந்த பிரச்சனையில் இவர் சொன்னதாகவும் செய்திகள் வருது. இதெல்லாம் கிளாரிட்டி பண்ணுறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்லேருந்து ஒரு அறிக்கையை சொன்னதுன்றது, இந்த மாணவர் அமுதன் சொன்னதுன்றது கல்லூரி நிர்வாகத்திட்டையும் போலீஸ்கிட்டையும் பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தன்னுடைய மகன் வந்து கல்லூரி நிர்வாகத்திடமும் கூறினார், அதே மாதிரி போலீஸ்டையும் கூறினார் அப்படின்னு தான் செய்தி. அப்படிதான் அவங்க பெற்றோர்கள் சொல்லியிருக்காங்க. அதை தான் வந்து சட்டமன்றத்திலையும் முன்வைத்தாங்க. அதை உறுதிப்படுத்தி அதை நியாயமாக நேர்மையாக நடத்தி என்ன உண்மைங்கிறது சொல்ல வேண்டியது காவல்துறைக்கும் அமைச்சர் ராஜ்மோகனாகட்டும், சட்டத்துறை அமைச்சராகட்டும், இல்லை முதல்வர் போலீஸ் கையில் வச்சிருக்க முதல்வர் விஜய் ஆகட்டும், அவங்க கையில் இருக்குது. இது சமையல் அப்படின்னோடனே அந்த சமையல்காரர் இருக்கார்ல, அவரை பற்றி பேச்சு வந்ததுனாலையும் அது போக இவர் வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த காலேஜிலேருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியில் அவர் நண்பன் ஸ்ரீமன் அப்படிங்கிற கூட தான் இவர் வந்து வெளியில் ரூமில் தங்கிட்டு இருந்திருக்காரு. அமுதன், ஆமாம், அமுதன்கிறவர், கொல்லப்பட்ட அமுதன் ஸ்ரீமன் அப்படிங்கிற கூட தான் தங்கிட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த சமையல் விஷயத்தை, அந்த சமையலறை விஷயம் இருக்குல்ல, அந்த சமையல்காரர் விஷயத்தை வந்து இன்றைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அவங்க தெளிவாக வந்து யார் சொல்ல வராங்க அப்படின்னா, டாக்டர் ஜெயா, முதல்வர், இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ், அவங்க தன்னோட பிரஸ் மீட்ல என்ன சொல்றாங்கன்னா, ஜூலை 21 தேதி நைட்டு அஜீஸ் அப்படிங்கிற கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த மாணவனும் இந்த அமுதன் அப்படிங்கிற அந்த கள்ளக்குடி மாவட்டத்தை சேர்ந்த மாணவனும் 2 பேரும் வந்து நைட்டு வாராங்க. அதை வந்து சமையல்காரர் வந்து கேட்கிறாரு. இதில் சமையல்காரருக்கு என்ன ரோல் கேட்கறதுக்குன்னு தெரியல. ஆனால் அவர் கேட்டாரா, என்ன தம்பி இப்படி சுத்துறீங்க, இல்லை லேட்டாக வந்திருக்கீங்களா, ஏதோ கேட்டுக்கிறதாகவும், அதில் மோதல் ஏற்பட்டு இவங்க வந்து அந்த சமையல்காரரை தாக்கியதாகவும் அவர் ரொம்ப பலத்த காயமடைந்ததாகவும், அடுத்த நாள் வந்து அவங்க சமையல்காரங்க நாங்கள் சமையல் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1500 பேர் மாணவர்கள் இருக்காங்க. ஸோ உடனடியாக விடுதியில் 21ஆம் தேதி நடந்த சம்பவத்துக்கு 22ஆம் தேதி உடனடியாக இவங்க ஒரு டிசிப்ளின் கமிட்டி போட்டிருக்காங்க. அந்த டிசிப்ளின் கமிட்டியில் டீனு, ஸ்டூடெண்ட் டீனு, அப்புறமா பிடி சாரு, அப்புறமா
அவங்க பேர்லாம் கூட அவங்க மேடம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்படி 4 பேர் எல்லாமே டாக்டரேட் வாங்கினவங்க, டிசிப்ளின் கமிட்டின்னு ஏற்கனவே அங்கே நிறைய கமிட்டி இருக்குதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அந்த கமிட்டி டிசிப்ளின் கமிட்டி வந்து இவங்க பேரண்ட்ஸை வந்து கால் பண்ணுறாங்க. அப்படி 22ஆம் தேதி கால் பண்ணி 23ஆம் தேதி அஜீஸோட பேரண்ட் வந்து வராங்க. அவங்க வந்து அவங்கள்ட்ட இவங்க இது மாதிரிலாம் சொல்லி அப்பாலஜிஸ் லெட்டரும் எழுதி வாங்கி அனுப்பிட்டதாக சொல்கிறாங்க. 24ஆம் தேதி தான் வந்து அமுதனோட பேரண்ட்ஸ் வராங்க. அவங்கள்ட்டையும் இந்த மாதிரி சொல்லி அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி வாங்கிட்டு அதுக்கப்புறமா அனுப்பியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பண்ணிட்டாங்க. 31ஆம் தேதி மீண்டும் 2 பெற்றோர்களும் வந்து கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பேரையுமே கூப்பிட்டு இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து சஸ்பெண்ட் ஆர்டர் வந்து உடனடியாக அப்படிலாம் ரிவோக் பண்ண முடியாது, நீங்கள் 11ஆம் தேதி திருப்பி வாங்க, அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11ஆம் தேதி வாங்க அப்படின்ற சூழல்ல 10ஆம் தேதி இந்த கொலை வந்து நடந்திருக்குது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ சமையல்காரரை அடித்ததால ஏன் அடிச்சாங்க? போதைப் பொருள் வந்து சமயக்காரங்க யூஸ் பண்ணாங்க, அதை இவர் தட்டி கேட்டாரா, இல்லை இவர்கள் வந்து போதை மருந்து பயன்படுத்தி எதுவும் மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. அந்த கல்லூரியில போதை மருந்து நடமாட்டமே இல்லை, நாங்கள் இப்போ தான் மராத்தான் ரன்லாம் நடத்தணும், இங்கே வந்து அந்த மாதிரி எதுவும் இல்லை, நாங்கள் ஏகப்பட்ட கமிட்டி வச்சிருக்கோம், NCC இருக்குது, NSS இருக்குது, எல்லாம் வச்சு நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் சொல்லுது. ஆனால் கல்லூரி நிர்வாகத்திடம் எனது மகன் வந்து யார் யார் என்னென்ன பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத சொன்னதாக பெற்றோர்கள் சொல்றாங்க. இத்தனை பேரை அடிச்சு போட்டிருக்கானுவ, எதுக்கு சொல்லணும்? காலேஜ்ல இருந்து முதல்ல எங்களுக்கு தகவல் வந்து காலேஜ்ல இருக்க பசங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி பசங்க எல்லாம் அலையிறானுவ, எங்கெங்கயா அலையிறானுவ. நாங்க நீங்க வாங்க என் பிள்ளை எந்த தப்புமே பண்ணவே இல்லை, கூட நின்னா எந்த தப்புமே பண்ணாம எந்த காலேஜ்ல சேர்க்க கூடாது, இந்த காலேஜ் மேல நடவடிக்கை எடுக்கணும், அதிகமா இருக்கு. இப்போ இதை வந்து அப்படி கேட்டா இல்லவே இல்லை அப்படின்னு இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து மறுக்குது. ஏன் பிரின்சிபல் மேடம் வந்து என்ன சொல்றாங்க, வந்தாங்க இவங்க வெளியில இருந்து வந்தாங்க நைட்டு 11:30க்கு, உனக்கு என்ன லேட்டு ஏன்னு கேட்டதாகவும் அதனால வந்து பிரச்சனையானதாகவும் தாக்குனதாகவும் பிரின்சிபல் மேடம் சொல்றாங்க. ஆனா அவருடைய தந்தை தன்னோட பேட்டியில் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஜீஸோட இயர்ஃபோன் கீழே விழுந்துருச்சு, அது வந்து ஹாஸ்டலில் பின்புறமாக இருக்கிற இடம் போல், அது வந்து தனியாக போகிறதுக்கு பயப்பட்டு இவரையும் கூட்டு போகிறாரு, யாரை, அமுதனையும். அங்கே போன இடத்துல தான் இவங்க வந்து ஏதோ போதைப்பொருள் பயன்படுத்திட்டு இருந்த மாதிரியாகவும், யார் அந்த சமையல்காரர்கள், இப்போ அவங்க வந்து இவர்கிட்ட கூலிப்பு இருக்குதான்னு கேட்டதாகவும், அதில் ஒரு பிரச்சனையாகி அவர் சமையல்காரர் வந்து கம்பு எடுத்துகிட்டு அடிக்க வந்து இவர் அதுக்குள்ளேயும் அஜீஸே அடித்ததாகவும் இவர் கூட தான் இருந்ததாகவும் அவருடைய தந்தை வந்து அந்த பேட்டியில் சொல்லியிருக்காரு. அதற்கப்புறம் நடந்ததுலாம் என்கொயரி இந்த மாதிரிலாம் நடந்தது. 5 பேர் சார், 5 பேர் வந்து அடிச்சாங்கன்னா 5 பேர்த்தையும் தானே அடிக்கணும். என் பையனை மட்டும் டார்கெட் பண்ணி ஏன் சார் அடிக்கணும்? அந்த பையனை நீ போயிடுன்னு சொல்லிட்டாங்க. நீ போயிடு, நீ இல்லை இவனை தூக்குங்கடா, தூக்கி பைக்கில் உட்கார வச்சு ஏன் சார் அடிக்கணும்? முன்னு விரோதம்னா ஒருத்தர் 2 பேர் தான் முன் விரோதம் இருக்கலாம், 20 பேருக்கு முன்னு விரோதம் எப்படி சார் ஏற்படும்? அதனால அவர் காவல்துறை வந்து இதை திரித்து சொல்றாங்க சார். அதெல்லாம் இல்லைங்க சார். உண்மை என்னன்னா, டார்கெட் பண்ணி இந்த விஷயத்த வெளியில அவங்க வெளியிட்டதுனால அவங்களுக்கு வந்து அந்த அந்த தொழில் அவங்க அந்த விற்பனை பாதிக்கப்பட்டதுனால அவங்க வந்து என் பையனை எப்படி நம்ம ஜெயிலுக்கு போறோம், இவனை அடிச்சு கொண்டுட்டு நம்ம ஜெயிலுக்கு போறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க சார். ஏன்னா ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு தள்ளுமுள் நடந்திருக்குது, ஒரு சண்டை நடந்திருக்குது, அதற்காக 10 நாள் 20 நாள் சஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு எனக்கு தெரியல. அது ஒரு கமிட்டி போட்டு விசாரிப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இத்தனை நாள் சஸ்பெண்டு, அதுவும் இன்டர்னல் எக்ஸாம் வேற இருக்குது, அதை நாங்கள் பார்த்துக்குறோன்னு இவங்க வந்து வாக்குறுதிலாம் வேற கொடுத்தாங்களாம். எதனால அவர் வந்து வெளியேற்றப்பட்டார், பின்னாடி என்ன ரீசன் இருந்திருக்குன்னா, அப்போ போதைப் பொருளுங்க அப்படி ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அங்கே வந்து இருக்குது. அதனால தான் இந்த பையனை வந்து வெறும் அந்த சமையற்காரர் கூட, இப்போ சமையற்காரர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க சொல்றது ஒரு வேலை உண்மைன்னா அவரை தாக்கின மாணவரை வந்து 1 வாரம் 10 நாள் சஸ்பெண்ட் பண்றதுன்றது வழக்கம் தானே. அப்படியே இருந்தாலுமே ஒரு கோஷ்டி முதலுக்காகவோ இல்லை நீங்கள் சொல்கிறபடி ஒரு பையனை போய் ஒருத்தன் அடிச்சிட்டான் அப்படிங்கிறதுக்காகவோ 20 பேர் சேர்ந்து ஒரு மாணவனை, சக படிக்கிற மாணவனை உயிர் போகிற அளவுக்கு அடிக்கிறதுங்கிறது வந்து எப்படி நியாயமானதாக இருக்க முடியும், அது எப்படி சரியானதாக இருக்க முடியும், அது எந்த அடிப்படையிலேருந்து வருது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். இல்லை, இப்போ அந்த இவர் முதல்ல அமுதன் போய் தான் அந்த பிரச்சனையை தொடங்குறாரு, அவரு தான் போய் அடிச்சாரு, இன்னொரு விடுதலை போய் மாணவர்கள் இருக்கிற இடத்துல போய் அந்த மாணவர்கள் அடிச்சாங்க, அவங்க தான் அடுத்த நாள் வந்து இவர் அடிச்சுதான் சொன்னாங்களே. இவர் அடிச்ச இவர்கிட்ட அடிவாங்கின மாணவர்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அதில் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கா? அந்த கம்ப்ளைண்ட் அதான், அது வந்து 10ஆம் தேதி சம்பவம் நடந்தது. 10ஆம் தேதி காலையில 5:30க்கு இவர் போய் அந்த மாணவர்களை ரூம்ல போய், இளவரசன் அப்படிங்கிற மாணவர் வெளியில ரூம் எடுத்து தங்கியிருக்காரு, அந்த மாணவரோட ரூம்ல போய் இவங்க ஒரு 5 பேர் போய் மாஸ்க் போட்டுட்டு அடிச்சதாகவும், அப்போ அங்க இருந்த செல்போனையும் பறிமுதல் பண்ணிட்டு வந்ததாகவும், அது போக
மாஸ்க் அங்கே வந்து அமுதனோட முகத்தோட மாஸ்க் மட்டும் விலகிட்டதும் அதை அவரை அடையாளம் கண்டுக்கிட்டு இந்த மாதிரி பகலில் தான் நடந்துச்சுங்க. இது வந்து காலையில் 10 மணி போல் இல்லை 8:30 மணி போல் இவங்க கல்லூரிக்கு ஸ்ரீமன் அவருடைய ரூம்மேட் ஸ்ரீமனும் அமுதனும் கல்லூரி பக்கமாக போகும்பொழுது இவங்க வந்து தூக்கிட்டு போய் அவனை ஸ்ரீமனை விட்டுட்டு இவரை தூக்கிட்டு போய் கல்லூரி வளாகத்தில் இருக்க மைதானம் தான் அப்படின்னு தான் செய்திகள் வருது. அங்கே வச்சு அடின்னு அடித்து திருப்பி ரூமில் கொண்டு வந்து விட்டதாகவும் செய்தி வருது, இவராகவே வந்து விட்டதாகவும் செய்தி வருது. கூட தங்கியிருந்த மாணவர்கள் வந்து ஏதோ தூங்கிட்டு இருக்காரு போல அமுதன் அப்படின்ட்டு போனதாகவும், மறுபடியும் ஒரு 3 மணி போல இவர் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து செல்லப்படுகிறார். அங்கே போகும்போதே வந்து ஒரு உயிர் இழந்ததாகவும், அப்புறமா இது குறித்த தகவல் வந்து எங்களுக்கே 4:30 தான் கிடைச்சது அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் சொல்லுது. அந்த கல்லூரி நிர்வாகத்துல இருந்து பிடி மாஸ்டர் அங்கே போகும்பொழுது, பிடி சார் போகும்பொழுதே ஹாஸ்பிட்டலுக்கு போகும்பொழுதே அங்கே போலீஸும் வந்துருச்சான். இது வந்து இத்தனையும் வந்து நமக்கு செய்திகள் மூலமாக கிடைக்கக்கூடிய தகவல்கள். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, அந்த மாணவர் வந்து காலையில் 5:30 போய் அடிச்சாரன்னா அவங்க பெற்றோர் சொல்றாங்க, நான் தான் காலையில் 9 மணிக்கு ஃபோன் அடிச்சே எழுப்புனேன் பையனை. ஸ்ரீமன் பையன் வந்து சொல்றான், இல்லை அவர் காலைல போகலை, என் கூட தான் இருந்தார் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த கேஸ் வந்து உடனடியாக ரெஜிஸ்டர் அப்படின்னு, இந்த கேஸ் வந்து ரெஜிஸ்டர் அப்படின்னு இந்த நியூஸ் மினிட்ல நான் நியூஸ் பார்த்தேன். கேஸ் ரெஜிஸ்டர்னா எஃப்ஐஆர் போட்டுருக்காங்களா? அப்படிதானே எடுக்க முடியும். அதாவது அமுதன் அடிச்சதுக்கு அமுதன் மேல எஃப்ஐஆர். ஆமா, இளவரசன்ங்கிற பையனை அடிச்சதுக்கு அமுதன் மேல எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதாக அந்த நியூஸ் மினிட்ல சொல்லுது. டூரிங் த இன்சிடென்ட் இளவரசன் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிப்போர்ட்லி ஐடென்டிஃபைடு அமுதன் as one of the attackers. இளவரசன் சஸ்பெண்டட்லி lodged a complaint with the செட்டிப்பாளையம் போலீஸ் following which a case was registered. இப்படிதான் சொல்லியிருக்குது. அப்போ இவர் அடிச்சிருக்கிறாரு, அந்த அடிக்க போய் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் உடனடியாக அப்படி பதிவு செய்யணுமா? நீங்களும் நானும் போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கிறோம், எனக்கு தெரியல அது எவ்வளவு லாஜிக் ஆனதுன்னு தெரியல. ஏன்னா போலீஸ் தரப்புல இருந்து ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு இருக்காங்க, அதை தான் வந்து ராஜ்மோகன் சொல்றாரு, இல்ல ராஜ்மோகன் சொல்றதா போலீஸ் வந்து ஸ்டோரி ஆக்கிட்டு இருக்குது கூட நம்ம சொல்லிடலாம். என்ன அப்படின்னா, ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா 5:30 நடந்ததுக்கு இவரை வந்து 8:30 இல்ல 10 மணிக்குள்ள 8 to 10 மணிக்குள்ள இவங்க திருப்பியும் அடிச்சிருக்காங்க. இந்த கேப்ல வந்து கம்ப்ளைண்ட்டும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க, அது வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. போலீஸை பொறுத்தவரையில ஒரு விஷயத்தை நீங்க போய் ரிப்போர்ட் பண்ணீங்களா, அவங்க சம்பவத்துக்கு வந்து விசாரிப்பாங்க, எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க, இது உண்மையானதானா இல்லைனா யாரு சம்பந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறது, நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, இல்ல இந்த கேஸ் இப்படிதான் போகணுமா, இதெல்லாம் பண்ணுவாங்க. அது எப்படி ஃபைல் ஆனதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்படி எப்படி ஃபைல் பண்ணாங்க? ஸோ இங்கேயே வந்து இதுல ஒரு சந்தேகம் வருது நமக்கு. என்னன்னா, கேஸ் வந்து கோஷ்டி மோதல் அப்படின்னு இதை முடிக்க பாக்குறாங்க. இது வந்து இளவரசனை அடிக்க வந்ததால், இளவரசனை தாக்கியதால் அமுதன் கொல்லப்பட்டார். ஸோ இப்படி வந்து 2 கேங்குகளுக்கு இடையான ஒரு கொலையாக இதை சுருக்க பார்க்குறாங்க. இதற்கு பின்னாடி வேற எந்த இதுவும் இல்லை அப்படிங்கிற ஒரு பொதுவான சந்தேகத்தை வந்து இந்த செயல்பாடுகள் வந்து நமக்கு தருது. அதுல தான் நம்ம வந்து அணுக முடியுது. ஏன்னா எல்லா கேள்வி இப்போ அங்க வந்து அந்த பெற்றோர்களும் அந்த கேள்வி அதே கேள்வியை தான் பெற்றோர்களும் எழுப்புறாங்க. பெற்றோர்கள் எழுப்புறதுல முக்கியமான அம்சம் இருக்கு. நாம இருந்து வெளியில இருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து இது கேங் ஃபைட்டா அப்படிங்கிற ஒரு ஜஸ்ட் அதை மட்டும் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எனது மகன் போதைப் பொருள் பயன்படுத்தியதை யார் யார் பயன்படுத்துறாங்க என்னன்ட்டு தகவல் கொடுத்தான், அதை வந்து அந்த 4 சார் அப்படிங்காங்க. 4 சார்னு சொல்றாங்க. இந்த மேடமும் வந்து அந்த டிசிப்ளின் கமிட்டியில 4 பேரோட பேரை சொல்றாங்க. டாக்டர் மகுடேஸ்வரன், டாக்டர் அனந்தமூர்த்தி, டாக்டர் ரவிக்குமார், அப்புறம் இன்னும் ஒருத்தர். இவங்க 4 பேர் தான் அந்த டிசிப்ளின் கமிட்டியில இருக்காங்க. இவங்களும் கரெக்டாக அந்த 4 பேரும் அந்த 4 சார்னு சொன்னாங்க, இது நமக்குள்ள தான் இருக்கும், வெளியில எங்கேயும் ரகசியம் தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சூழல்ல அந்த 4 பேரை கடந்து இந்த நியூஸ் வெளியில போயிருக்குது. அப்போ இது யார் பொறுப்பு? கல்லூரி நிர்வாகம் பொறுப்பு இல்லையா அப்படின்னு அந்த பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு கொலை நடந்திருக்குது, 20 பேர் சேர்ந்து அடிச்சிருக்காங்க. உங்களுக்கே தெரியும், இங்க வந்து இந்த கஞ்சா இந்த மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்துபவர்கள் எவ்வளவு முரடராக அதோட தங்களுடைய இயல்பான குணத்தை விட்டு அது சம்பந்தமான விஷயத்துல எவ்வளவு முரட்டத்தனமா நடந்துக்கிறாங்க, எந்த லெவலுக்கும் போவாங்க அப்படிங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டிலே இன்சிடென்ட் நடந்திருக்குது. ட்ரெயின்ல வந்து பல்வேறு இன்சிடென்ட்கள் பல்வேறு இடத்துல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அது போக இப்படிலாம் இருந்தாதான்டா ஒரு கெத்து அப்படிங்கிற உருவாக்குற சினிமாக்கள் முதற்கொண்டு நடந்துட்டு இருக்கு. அதுக்கும் நிறைய உதாரணங்கள் இருக்கு. அதுக்கு நம்ம முதல்வரையே கூட நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இந்த சூழல்ல அவங்க வைக்கிறது இது கேங்கு கொலை அல்ல, இது வந்து போதைப் பொருளை குறித்து தகவல் கொடுத்ததுக்கான கொலை என்பதற்கான ஒரு உறுதியான சாட்சியாக அவங்க பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க வந்து அந்த 4 சார்ட்ட சொன்னோம். அந்த 4 சாரும் இப்போ என்ன சொல்றாங்க, நடுங்கிறாங்க, எங்கள்கிட்ட அப்படிப்பட்டு தரவே இல்லை, எங்கள்ட்ட வந்து அப்பாலஜிஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க பேரண்ட்ஸ் வந்து அப்படின்னு சொல்லி இவங்க பிரஸ் மீட்ல எல்லா இடத்துல இருந்தும் தப்பிச்சுக்கிறதா பாக்குறாங்களே தவிர வேற பொறுப்பு அக்கௌண்டபிலிட்டி எதுவும் எடுக்கிறது இல்லை. இந்த பக்கம் காவல்துறையோ ஒரு பாயிண்டோ இருக்கு. அமுதன் போய் வந்து இளவரசன் இன்னும் தீபன் மற்ற மாணவர்களை தாக்கி இருந்து அது எஃப்ஐஆர் ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வரவுக்கு போயிருக்குன்னா
கண்டிப்பா ஸ்டேஷன்ல இருந்து அந்த விஷயத்தை வந்து காலேஜ் நிர்வாகத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஆமா. ஆனா இன்னைக்கு பிரஸ் மீட்ல அதை பத்தி கேட்கும்போது இவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி காலேஜ் நிர்வாகம் பதில் சொல்லுது. இதெல்லாமும் பல சந்தேகத்தை கொடுத்துதான் சரி. இப்போ இவங்கள்ட்ட இருந்து காலேஜ்ல இருந்து 15 பேரை வந்து கேட்டதாகவும் இவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்ததாகவும் கல்லூரி நிர்வாகத்துல இருந்து பேட்டியில சொல்றாங்க. இப்போ 15 பேருக்கு உடனே இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி அப்பவும் நடந்தப்போ கேட்டிருக்கணும்ல. ஸோ நீங்க சொல்ற மாதிரி அந்த சந்தேகமும் இருந்து சுத்தி நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்கிரிப்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன ஸ்கிரிப்ட் அப்படின்னா, நம்ம போலீஸ் ஸ்டோரி பல ஸ்டோரி நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்டோரியில் இப்போ இந்த ஸ்டோரியும் ஆடாக பொழுது இது 2 கும்பலுக்கு நடந்த 2 கல்லூரி மாணவர்கள் குரூப்புக்கு நடந்த சண்டை. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்புற அளவுக்கு அது முக்கியமான விஷயம் இல்லை. போதைப் பொருள் விஷயத்தில் தமிழ்நாடு வந்து பயங்கரமான தீவிரமாக நம்ம வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறோம். ஆனால் திங்கக்கிழமை பேச இருக்கிறத அப்போ சபாநாயகர் சொல்லியிருக்காரு. ஆமாம், இவர் வந்து இப்போதைக்கு சபாநாயகர் அப்படி தான் இது பண்ணியிருக்காரு. அதற்கு முன்னாடி ஏன் வந்து ராஜ்போகன் துடித்தெழுந்தாருங்கிறது தான் கேள்வி. இப்போ இந்த சந்தேகம் வந்து ஒரு குறைந்த அளவில் இருந்ததுன்னா தனது ஆட்சியை காப்பாற்ற, தனது தலைவரை காப்பாற்ற இந்த அமைச்சர்கள் எல்லாம் உடனே தலையை கொடுக்கறது வழக்கமாக நடந்துட்டு இருக்குது. கடந்த சட்டமன்ற தொடர் முதல் நாளில் வந்து பேப்பர் படிக்கலையா அப்படின்னு கேட்டதுக்கு கவுண்டர் கொடுத்தாரு யார், உதயநிதி ஸ்டாலின். பேப்பர் படித்தா மட்டும் போதாது, எல்லா சங்கத்த ஆட்களையும் கூப்பிட்டு பேசணும், அப்போ தான் விவரம் தெரியும் அப்படின்னு சொன்னது. அந்த நியூஸ் அன்னைக்கு உங்களுக்கு பெருசாக வந்துச்சா, இல்லை ஆதவ ஒரிஜினா வந்து அதுக்கு அப்புறமா திரும்ப எந்திரிச்சு நின்று பேசணும் உங்களுக்கு அதிகமாக வந்ததா? ஸோ விஜய் குறித்து எந்த நியூஸும் அதோட பாதிப்பு குறித்து அவர் கையில் இருக்க போலீஸ் வந்து இப்படி நடந்துகிட்டு இல்லை இப்படி வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இருக்குங்கிற நியூஸ், நெகட்டிவான நியூஸ் வராமல் இருக்க இவர்கள் எந்த லெவலுக்கும் போக அப்படி போனது தான் ராஜ்மோகன் எந்தித்து இது வந்து கோஷ்டி மோதல்னு சுருக்க பார்த்தாரு. எந்த விசாரணையும் முடியல, எந்த வித சபாநாயகர் தான் அதை ஒத்துக்கல. நீங்க அதெல்லாம் வந்து விரிவா என்னைக்கு பேசுறோமோ திங்கக்கிழமை பேசும்போது சொல்லுங்க. இப்போ நீங்க எதுவும் சுருக்கமா சொல்ல வேணான்றதுக்காக தானே சபாநாயகர் வந்து ராஜ்மோகன் சொல்ல வந்து ராஜ்மோகன் சொல்லுங்க. இல்ல அவருக்குமே வந்து இந்த விஷயத்தை வந்து இதுக்கு மேல உதயநிதி தான் கண்ட்ரோல் பண்றாரு. உதயநிதி என்ன சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர் இதை விரிவா சொல்லும் பொழுது நீங்க என்ன எங்க தீர்மானத்தை கொடுத்தீங்க அதை மட்டும் வாசிங்க. அதுவும் ராஜ்மோகனை காப்பாற்றுறதுக்காகவும் முதலமைச்சர் விஜயை காப்பாற்றுறதுக்காகவும் இந்த தூய சக்தி தாவைக்கு ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக தான். ஏன்னா அதுக்கு மேல அவர் பேச அது இன்னும் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகும், இன்னும் எஸ்கலேட் ஆகும். இந்த நியூஸ் குறித்த செய்திகள் வந்து வெளியில வந்து அதிகம் பேசப்படாம இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கே வந்து நியூஸ் ராஜ்மோகன் அது முழுசா முடிச்சிருந்தாருன்னா இதான் இங்க நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ ஏதாவது சொல்லிட்டு இல்லை அப்பா இப்போ இப்போ போதான் பண்ணலாம், இப்போ எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, இப்போ எங்களுக்கு விமர்சனங்கள் இருக்குதுன்றத எதிர்கட்சி சார்பா அதெல்லாம் முன் கேட்பாங்க. இன்னைக்கு பேசக்கூடாதுன்றதுக்காக தான் சபாநாயகர் அது இன்னைக்கே நியூஸ் வந்துருச்சு. பச்சையாக போய் பேசிய ராஜ்மோகன் அப்படின்லாம் நியூஸ் வர ஆரம்பிச்சுட்டு. ஸோ இது வந்து தேவையில்லாம ராஜ்மோகன் வந்து துடுக்குத்தனமாக அந்த முந்திரி கொட்டத்தனம் சொல்லுவாங்களா அந்த மாதிரி சொல்லி தமிழ்நாடு காவல்துறை எப்படி செயல்படுகிறது இன்னொரு ஒரு முறை அவர் வந்து அம்பலப்படுத்தியிருக்காரு. எதிர்கட்சி தலைவரையும் வந்து இவர் வந்து நீங்க சபாநாயகர் பிரபாகர் வந்து எப்படி இது பண்றாங்கன்னா நீங்க வாசிங்க போதும், என்ன என்ற எழுதி கொடுத்தீங்களோ அதை மட்டும் வாசிங்க, விரிவா சொல்லாதீங்க அப்படிங்காரு. விரிவா சொல்லும்போது அதோட, ஏன்னா லைவ்ல எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, அதோட தாக்கம், அதோட கொஸ்டின்ஸ், அதோட சந்தேகங்கள் இப்படி பல பேர்கிட்ட பல மாதிரி எந்திக்கும். அந்த மாதிரிலாம் சூழல் உருவாகக்கூடாது. மிக கவனமாக பிரபாகர் வந்து எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினையும் வந்து அமைதிப்படுத்துறாரு. ஸோ இந்த கேஸ்ல திரும்ப நல்லா நீங்க யோசிச்சு பாருங்க. அமுதனோட பெற்றோர்களும் வந்து அதே விமர்சனத்தை தான் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் மீதும் வைக்கிறாங்க. ஆமா, இது வந்து நாம சொல்லல, நாம மட்டுமே சொல்லல. அமுதனோட பெற்றோர் வந்து எந்த கட்சி, எந்த ஜாதி, எந்த மதம் எதுவுமே நமக்கு தெரியாது. ஈவன் அவரோட அப்பா பேரு கென்னடி, ஸோ மேபி கிறிஸ்டியன்ஸா தான் இருக்கும். அவர்களும் வந்து தெளிவாக ராஜ்மோகன் அவர்கள் சொன்னது தவறு, கோஷ்டி மோதல் எப்படி சொல்லலாம். அவங்க அம்மா வந்து ஒரு சிம்பிளா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா, 10 பேரு ஒருத்தன் அடிக்கிறது கோஷ்டி மோதலா, 20 பேர் சேர்ந்து என் பையன் ஒரு பையனை அடிச்சிருக்கு கொண்டு இருக்காங்க, 5 பேர் வந்ததா சொன்னீங்கல்ல, அப்ப 5 பேர் இவங்க அட்டாக் பண்ணிருக்கணும்ல, அந்த 5 பேர் யாரு? இந்த ஒருத்தனை மட்டும் வந்து அடிக்கிறது எப்படி கோஷ்டி மோதலாகும்? கோஷ்டி மோதல் அங்கிட்டு இருந்து ஒரு 10 பேர் வருவான், இங்கிட்டு இருந்து 10 பேர் வருவான், அதுதான் கோஷ்டி மோதல். ஆனா ராஜ்மோகன் வந்து இதை வந்து அமைச்சர் ராஜ்மோகன் இப்படி வந்து கோஷ்டி மோதல்னு சொல்றது தவறு, அது போய் அப்படின்னு அவங்களே வந்து அந்த கண்ணீர்லயும் அவங்க தெளிவா வந்து பேட்டி கொடுக்குறாங்க. இப்படி நீங்க உதாரணத்துக்கு நீங்க இன்னும் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது ராஜ்மோகன் மட்டும் இல்ல, இதற்கு முன்னாடி தாவேக்காவோட செயல்பாடே இப்படிதான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றேன். சூலூர்ல 10 வயது சிறுமி வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொல்லப்பட்டாள். அவங்க வந்து இப்ப நாமெல்லாம் அந்த குழந்தைகளுக்காக நம்ம நீதி கேட்டு நம்ம பேசிட்டு இருக்கும் பொழுது தாவேக்கோட டிவிக்கோட அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன நியூஸ் பரப்புனாங்க, என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அவருடைய அம்மாவை சந்தேகப்பட்டார்கள், அவருடைய அம்மாவை வந்து கேள்வி கேட்டாங்க. அதாவது விக்டிம் யார் பாதிக்கப்பட்டவர்களோ அவர்களே இவர்கள் வந்து குற்றவாளியாக்கும். அதாவது அந்த குழந்தைய கொன்னவனோட இவங்க அம்மா தொடர்புல இருந்தா அந்த குழந்தையோட அம்மா, அதை நான் சொல்ல விரும்பல, ஆனா அவங்க வந்து குடிப்பழக்கம் உள்ளவங்களாவும் இப்படி வந்து ஒரு விக்டிம பாதிக்கப்பட்டவங்க அவங்க என்ன பழக்கமும் வச்சுட்டு போறாங்க, அதுக்காக குழந்தைய பலி கொடுத்தா அதெல்லாம் கேட்க கூடாதா? கேனத்தனமான ஒரு வாதம். ஆனா அவங்க வந்து அதை வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் எடுத்து இதை வந்து பரப்புனாங்க. விக்டிமே பாதிக்கப்பட்டவர்களையே வந்து குற்றவாளியாக்குவது, குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவது, குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்குவதன் மூலம் அடுத்த கட்ட நகர்த்த விடாமல் தடுப்பது.
இந்த மாதிரி ஒரு செயலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ அதே மாதிரி ராஜ்மோகன் வந்து அந்த பையன் மேலே இப்போ நீங்கள் சாதாரணமாக நான் இன்னைக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, அந்த பையனுக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கும் போல உருவாக்கிட்டாங்க கேங் ஃபைட்டில். அப்போ அந்த பையன் இந்த மாதிரி அடிதடிங்கிற லைனில் இருப்பான். இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவரே வந்து குற்றவாளியாக்குற ஒரு விஷயத்த அமைச்சர் ராஜ்மோகனே முன்னெடுத்துருக்காங்கிறது தான் மிக தவறான முன்னுதாரணம். அதுவும் ஒரு பள்ளி கல்வித்துறை அமைச்சர், இவரை நம்பி மாணவர்கள் இருக்காங்க. இவர் தான் இந்த மொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இவர் தான் வழிகாட்டணும். அவர் வந்து இந்த மாதிரி பேசினா இது எப்படி நியாயமாகும்? போலீஸ் வந்து எப்படி நடந்து கொள்ளுவதற்கு இன்னொரு உதாரணமாக அமுதன் இருக்கிறார்ல, அவரோட சகோதரர் சார்லஸ், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எங்கள்கிட்ட வந்து 9 பேர் அரெஸ்ட் செய்யப்பட்டதா சொல்றாங்க. ஆனா வெளில நியூஸ்ல பாத்தீங்கன்னா 3 பேர் அரெஸ்ட், 5 பேர் மேல வழக்கு, இப்படிதான் வந்து செய்திகள் வந்துட்டு இருக்குது. இதுலயே வந்து அவங்களோட நேர்மையை வந்து எங்களுக்கு கொஸ்டின் பண்ண வேண்டியதா இருக்குது. எங்களை வந்து ஒரு நேர்மையான விசாரணையா இது நடக்குங்கிற நம்பிக்கை வந்து போலீஸ் தரவே மாட்டேங்குது அப்படின்னு அவர் பேட்டி கொடுக்குறாரு. சின்ன விஷயம் தான், ஆனா சின்ன விஷயம் நமக்கு தெரியுது. ஆனா பாதிக்கப்பட்டவங்க சைட்ல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உள்ள ஒரு வந்து அந்த நம்ம விசாரணை படத்துல பார்ப்போம்ல, ஒரு போலீஸ்கார் வந்து ரொம்ப தாஜாவா பேசி இவங்களை சைலண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, இவங்களை அடுத்த ஆக்ஷன் எடுக்க விடாம இருப்பாங்க, இல்ல நம்ப வச்சு கழுத்துருக்க வேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி போலீஸ் வந்து இவங்களை வந்து டீல் பண்ணிட்டு இருக்குது. ஆக காலேஜோட டிசிப்ளின் கமிட்டி வந்து என்கொயரி பண்ணது, அவங்க சொல்ற விஷயம் சிம்பிளா ஒரே விஷயத்துல முடிச்சிருந்தாங்க. பிரச்சனை பண்ணா வெளியில சஸ்பெண்ட் பண்ணோம், அவங்க அப்பாலஜிஸ் லெட்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போயிட்டாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு. காலேஜ் பேர்ல இங்க போதைப் பொருள் நடமாடுது, அந்த மாதிரி எந்த கெட்ட பேர் ஆயிடக்கூடாது, இல்ல இந்த பையனோட கொலையில நமக்கும் ஒரு அக்கௌண்டபிலிட்டிங்கிறத இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பதட்டமும் தான் காலேஜோட பேட்டியில தெரியுது. பெற்றோர்கள் அவங்க விக்டிம் பாதிக்கப்பட்டவர்கள் அவங்க சாரில இருந்து அவங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்றாங்க. அவருடைய அம்மாவும் வந்து அதுல சொல்றாங்க, கூப்பிட்டு யாரெல்லாம் கேட்டாங்கன்னு இவன் இங்கிலீஷ்ல எல்லாம் எழுதி கொடுத்தான் அப்படின்னு அவங்க அப்பாவும் பேட்டியில சொல்றாரு. அத்தனையும் அவங்க வாங்கி வச்சுட்டு இது உனக்கு எனக்கு மட்டும் ரகசியம்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவரோட தந்தையை வந்து அவர் பேட்டியில சொல்றாரு. அப்போ அது இல்லை அப்படின்னா அதை வந்து இவங்க வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும், அது மூலமாகவே நிரூபிக்கட்டும். ஸோ இன்னும் விசாரணை போக தான் இன்னும் தெளிவடையும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன் தமிழக அரசு இதை வந்து தவறாக கையாண்டிருக்குது? இந்த விஷயத்த எப்படி செஞ்சுருக்கணும், எப்படி இந்த விஷயத்த சொல்லியிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எவ்வளோ இருக்குங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அந்த பையன் வந்து காலையில் 5:30 போய் அடித்தாங்கன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அதேமாதிரி 21ஆம் தேதி ஜூலை மாதத்தில் அப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு அந்த மேடமே ஜெயாங்கிற முதல்வர்னா காலேஜ் பிரின்சிபல், அந்த மேடமே வந்து சொல்கிறாங்க. அப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இன்னும் இதுக்குண்டான ஆதாரங்கள் இதெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ ஒரு சென்சேஷனான ஒரு நியூஸு சட்டசபை வரைக்கும் பேசப்பட்டிருக்குது. அதை நீங்கள் உடனடியாக ஒரு கல்லூரி நிர்வாகம் அதை யோசித்து தங்கள் சைடை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறப்போ நீங்கள் உங்களோட போலீஸ் ஆஃபீஸரை நீங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க வச்சிருக்கலாம். இன்றைக்கு கூட வந்து போலீஸ் எஸ்பி வந்து இந்த மாதிரி சொன்னார், இந்த மாதிரி போய் அடிச்சிட்டாங்க, இந்த மாதிரி போய் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு தகவல்களாக தான் வந்து இங்கே வந்து முழுக்க நியூஸ் வந்து பரவிட்டு. நீங்கள் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு விதமான கதைகள் ஒவ்வொன்றுலையும், மின்னம்பலத்தில் ஒன்று, ஜூனியர் விகடனில் ஒன்று, ஆனந்த விகடனில் ஒன்று, நியூஸ் 24x7 ஒன்று, இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஒன்று, எல்லா சமூகத்துக்கும் ஸ்ரீமன்ங்கிற பேர் ஸ்டீபன் ஒரு பத்திரிகையில் எழுதியிருக்காங்க. ஸ்ரீமன்ங்கிற பேரை ஸ்டீபன் அப்படின்னு இருக்காங்க. இப்படி வெவ்வேறு இதெல்லாம் இந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன? போலீஸ் வந்து எஸ்பி சொல்றாருன்னா அறிக்கையை விட்டுலாமே. ஏகப்பட்ட சென்சிஷனான பிரச்சனைல உடனடியாக போலீஸ் வந்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அது ஸ்கிரிப்டடோ இல்லையோ, இதுதான் முதற்கட்ட விசாரணை, இப்படி நடந்திருக்குது, இந்த விசாரணை தொடர்ந்து இத்தனை குழு அமைத்து நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்லாம வெறும் தகவல்கள். இது வந்து இப்போ இல்லை, இந்த ஆட்சி வந்ததுல இருந்தும் வரதுக்கு முன்னாடியில இருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா தகவல்கள் யாரெல்லாம் காலி பண்ணணுமோ, எதெல்லாம் முடிச்சு விடணுமோ அதெல்லாம் தகவல்கள்ங்கிற ஒற்றை வார்த்தையை வச்சு எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த பேரே இவங்க மாத்திரலாம், தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற தாவைக்கு அப்படிங்கறத வந்து தகவல்கள் வெற்றி கழகம் அப்படின்னு நம்ம மாத்திரலாம். அந்த அளவுக்கு ஒரு சென்சிஷனான பிரச்சனையில முதல்வராக இருக்கக்கூடிய, அதாவது விஜய் தான் வந்து போலீஸ் காவல்துறைக்கு பொறுப்பு, அவரும் இதை பத்தி எதுவும் பேசல, அவருடைய போலீஸ் துறையும் இதை பத்தி எதுவும் பேசல. சம்பந்தமே இல்லாம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் ஒரு 2 நாள் பொறுத்து நாங்கள் இதை விசாரித்து சரியான முடிவெடுப்போம், இறந்த மாணவனுக்கு நீதி கிடைக்கும் அப்படின்லாம் எதுவும் பேசாம இது கோஷ்டி மோதல்னு அவரே வந்து ஸ்டிக்கர் ஒட்டுறது, லேபிள் ஒட்டுற வேலையும் பார்க்கும்போது எப்படி இது வந்து சரியாக செயல்படுதுன்னு சொல்ல முடியும்? ஆக நீங்க மொத்தமா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நேர்மையான விசாரணையாக போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தர மாட்டேங்குது, சந்தேகத்தை தான் தருது. அதுக்கு வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அப்படி பேசும்போது இன்னும் அந்த சந்தேகம் வந்து கூடுதலாக வலுவாக எழுகிறது. இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி.